இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதிவாக "ஹூ வில் டேக் போல்டு ஸ்டெப்ஸ் இன் ப்ரொஃபஷனல் லைஃப்" என்று பார்க்கலாம். அதாவது தமிழில் தொழிலில் துணிச்சலான முடிவுகளை எடுக்கக்கூடிய நபர்கள் ஜாதகப்பூர்வமாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம சுவாரஸ்யமாக பார்க்கலாம். அதாவது ஒரு மனிதன் தொழிலில் துணிச்சமான முடிவு எடுக்கும்போது தான் அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறான். புதிய முயற்சிகள் செய்யத்தான் அதில் வெற்றிகள் கிடைக்க முன்னேற்றம் தொடங்குகிறது. ஆபத்துகளை எதிர்நோக்கக்கூடிய ரிஸ்க் டேக்கிங் ஸ்கில்ஸ் இருக்கக்கூடியவங்க தான் மேலே வருகிறார்கள். ஆக இந்த புது முயற்சி ஆபத்துகளை ஏற்கக்கூடியது, தொடர்ந்து முன்னோக்கி செல்லக்கூடிய தன்மை. ஸோ போல்டு ஸ்டெப்ஸை ப்ரொஃபஷனல் லைஃப்பில் எடுக்கக்கூடியவங்கள ஒரு 5 பாயிண்ட்ஸை ஜாதக ரீதியாக பார்க்கலாம். எவரவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் செயல்திறனுக்கும் தைரியத்துக்கும் அதிபதி. அந்த செவ்வாய் பகவான் ஜாதகத்தில் 3, 6, 10 போன்ற வீடுகளில் செவ்வாய் பகவான் அவர்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் அவர்கள் தொழிலில் தைரியமாக அடுத்த ஸ்டெப் எடுக்கிறார்கள். செயல்பாட்டு திறனுக்கு ஆக்ஷன் ஓரியன்டாக அடுத்தடுத்து நம்ம ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பார்கள். போட்டியை கண்டு பயப்படாமல் போட்டியை தொடர்ந்து எதிர்கொள்ளக்கூடியவங்க, காம்படிஷனை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. 3ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது அவர் தொழில் ஸ்தானத்தை பார்த்து அந்த தன்மையை ஏற்படுத்தி தருகிறார். 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது இயல்பே அந்த தன்மை அவர்களுக்கு உண்டாகிவிடும். 10ஆம் வீட்டில் செவ்வாய் வரும்போது அவர்கள் அந்த தொழிலின் தேவை கருதி அதை செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். ஆக தொழிலில் புதிய முயற்சிகளை தைரியமாக செய்பவர்களாக இந்த 3, 6, 10 போன்ற வீடுகளில் செவ்வாய் இருக்கும்போது ஏற்படுகின்றது. அதே போல் நவாம்சத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் நவாம்சத்தில் இந்த 3, 6, 10 வீட்டின் அதிபதி கிரகங்கள் நவாம்சத்தில் போய் செவ்வாயோடு தொடர்பு பெறும்போது, பலமான தொடர்பு பெறும்போது அவர்களும் இந்த தொழிலில் புதிய முயற்சிகள் தைரியமாக எடுத்து ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஆழமான செயல்திறன், திட்டமிட்ட தொடரும் முன்னேற்ற முயற்சிகள், முன்னேற்ற மனநிலையோடு இருப்பது போன்ற தன்மைகள் அவர்களுக்கும் உண்டாகும். அதே போல் சூரிய பகவான் ஒரு ராஜகிரகம், தலைமைத்துவம், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்க்கு அதிபதி கிரகம். அவரும் இந்த 3, 6, 10 போன்ற வீடுகளில் அமையும் போது அந்த சூரியன் அந்த ஜாதகருக்கு தொழிலில் தைரியமான முடிவுகளை எடுப்பதற்கும், தொழிலில் அடுத்த கட்டம் திட்டத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருப்பதற்கான வாய்ப்புகளை, அந்த தன்மையை அந்த ஜாதகருக்கு உண்டாக்குகிறது. தொழிலில் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்போவுமே இருக்கிறது. அதே போல் நான் சொன்ன மாதிரி லீடர்ஷிப் அண்டு சூப்பர்வைசிங் குவாலிட்டி தொழில் இருக்கிறது. அதே போல் தொழிலில் தன்னுடைய அதிகாரத்தை விஸ்தாரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதனுடைய அதிகாரம் அப்படிங்கிற அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு ஆர்வம், ஒரு விருப்பம் இருப்பதும் இதெல்லாம் அந்த தைரியமான முடிவுகளை தொழிலில் அவர்கள் எடுக்க உந்துதல் சக்தி பண்ணுகிறது, மோட்டிவேட் பண்ணுகிறது. 3, 6, 10 போன்ற வீடுகளில் சூரியன் அமையும் போது. அடுத்ததாக 11ஆம் வீடு. 11ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் அமையும் போது அவர்களும் தொடர்ந்து முன்னேற்ற முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் தொழிலில். அதேபோல் லாப நோக்கோடு, ப்ராஃபிட் மைண்ட் செட்டோடு அடுத்தடுத்து போயிட்டே இருப்பாங்க. புதிய வாய்ப்புகளை தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கும் அந்த அடுத்தடுத்து ரிஸ்க் எடுக்கக்கூடியது, அடுத்தடுத்து போல்டான ஸ்டெப் எடுக்கக்கூடிய தன்மை ஏற்படும். அதே போல் ராகு பகவான் 11ஆம் வீட்டில், 3ஆம் வீட்டில், 6ஆம் வீட்டில் அமையும் போது அவரும் தைரியமாக ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார். அச்சமின்றி செயல்படக்கூடிய தன்மையும், ரிஸ்க் டேக்கிங் நேச்சரையும், வழக்கத்துக்கு மாறான முடிவு, மற்றவங்க எல்லாம் போகிற பாதை இல்லாமல் இன்னும் வேறு பாதையில் நம்ம யோசிப்போம், புதுசாக யோசிப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையை, தொழிலில் அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மையை அந்த 3, 6, 11ஆம் வீட்டில் ராகு இருக்கும்போது கொடுக்கும். அதே போல் உபஜயஸ்தானமான 3, 6, 9, 11ஆம் வீட்டின் அதிபதிகளோடு ராகு பகவான் இணைந்திருந்தாலும், அந்த அதிபதிகளோட சாரம் பெற்று ஜாதகத்தில் அமைந்திருந்தாலும் அப்போதும் இந்த துணிச்சலான முடிவுகள், தொழிலில் முன்னேற்றத்துக்கு தேவையான துணிச்சலான முடிவுகளை எடுக்கக்கூடிய தன்மை உண்டாகும் ஒருவருக்கு. ஆக 5 பாயிண்ட்ஸ் தொழிலில் ஹூ வில் டேக் போல்ட் ஸ்டெப்ஸ் இன் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒரு 5 பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.